குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய மாறாத அன்பு உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. உண்மையான அன்புக்காக இன்னைக்கு மனிதன் ஏங்கி தவிக்கிறான். உண்மையாகவே என்னை நேசிப்பது யார் என்று இந்த கேள்விக்கு எந்த மனிதனாலும் சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை. காரணம், நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்கள் தாயுடைய அன்பும் மாறக்கூடிய ஒரு நாட்களில் வாழ்கிறோம். பெற்ற தாயுடைய அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று ஒரு காலத்திலே நாம் சொன்னோம். இப்பொழுது அப்படி அல்ல. பெற்ற தாய் கள்ள உறவுக்காக தன் குழந்தையை கொள்ளுகிறாள். பெற்ற தாய் தன் குழந்தையை கொண்டு போய் குப்பையில வீசிவிட்டு போய்கொண்டே இருக்கிறாள். தாயின் அன்பு விளவு கீழாய் போகுமானால் மற்ற அன்புகள் எம்மாத்திரம்? சகோதர அன்புகளை பாருங்கள். சிறு வயதில் அவ்வளவு பாசமாய் அன்போடு இருக்கிறவர்கள் வளர வளர திருமணமான பிறகு எவ்வளவு மாற்றங்கள். பார்த்தும் பார்க்காததை போல போகிறார்கள். பேசுவது இல்லை. சின்ன ஒரு காரியத்திற்கும் ஒருவர் மேல் ஒருவர் வழக்கு போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். சகோதரிகள் அன்பும் அப்படித்தான், சகோதரர்கள் அன்பும் அப்படித்தான். உறவுகள் அன்பை பாருங்கள். காரியம் வேண்டுமானால் நம் வீட்டு கதவை தட்டுவார்கள், அல்லது நாம் வசதியாய் இருந்தால் ஓடி வந்து அமர்ந்து கதையடித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் ஒன்றுமில்லாமல் போகும் பொழுது எங்கே போனார்கள் என்றே தெரியாத அளவு மறைந்து போகிறார்கள். காரியம் முடிந்த பிறகு நம்மை கலட்டி விடுகிற அன்புகள். எவ்வளவு அன்பை நாம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனாலும் என்னவோ தெரியவில்லை, நமக்கு புத்தி வருவதில்லை. மீண்டும் மீண்டும் அந்த மனித அன்புக்காக தான் ஏங்கி ஏங்கி ஏமாந்து போய் அநேக வாலிப பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள். அநேகர் பரிதாபமாய் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஏங்கி போய். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை உள்ளன்போடு நேசிக்க இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் முடியாது. எல்லா மனுஷரும் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம உண்மையாய் நேசிக்கிற ஆட்கள் இருந்தால் கூட பாருங்கள், அந்த அன்பும் தேவனுடைய அன்புக்கு ஈடாய் வரவே வராது. கர்த்தருடைய அன்பை சற்று யோசித்து பாருங்கள். நாம் ஆண்டவர் அறியாது இருந்த நாட்கள், புறஜாதிகளாய் மற்ற புறஜாதிகளைப் போல மற்ற தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருந்த நம்மை தேடி வந்து நம்முடைய குடும்பத்தில் நம்மையெல்லாம் முதலாவது ரட்சித்து ஜீவனுள்ள தேவனாகி அவர் அறிகிற அறிவை கொடுத்தாரே, எவ்வளவு பாக்கியவான்கள். பாவத்திலே விழுந்து கடந்து அவ்வளவுதான், என் வாழ்க்கையே பாவத்திலே மரித்து போகிறோம், இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று துடித்து கொண்டிருக்கிற மக்களையெல்லாம் ஒரு வினாடிலே தம்முடைய இரத்தத்தால் மீட்டு விடுவித்து தம்முடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களை மாற்றி அழகு பார்க்கிறாரே, அவருடைய அன்பு எவ்வளோ மகிமையானது. நாம் ஜெபிக்காவிட்டால் கூட நம்ம எல்லாம் பாதுகாத்து போஷித்து உடுத்து வைத்து வருகிறாரே. ஜெபிக்காமல் படுத்தால் கூட இரவெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். ஜெபிக்காமல் பிரயாணம் செய்தால் கூட ஓடி வந்து பாதுகாக்கிறார். ஜெபிக்காமல் நாம் சாப்பிட்டால் கூட அந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய அன்பு ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கையில இணைந்து இருக்கிறது. பிரியமானவர்களே,
நாம் நிர்மலமாகாதிருப்பது தேவ கிருபை என்று சொல்லுகிறோம். தேவ கிருபை எதனால் உண்டாகிறது? அவர் நம்மேல் வைத்த அன்பினால் தானே உண்டாகிறது. நாம் நிர்மலமாகாதிருப்பது தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அன்பை அசட்டை செய்யாதிருங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஒரு நாளும் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள். அவரோடு பேசி மகிழுங்கள். அவரோடு உங்கள் நேரத்தை செலவழியுங்கள். பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனி ஒரு நாளும் மனித அன்புக்காக ஏங்காதிருங்கள். உங்கள் அன்புக்காக ஏங்கி தவிக்கிற இயேசுவின் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. Lord Jesus, I love you என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை அவருக்கு மிகவும் மிகவும் பிரியமானது. உங்களை கட்டி அணைத்து முத்தமிடுவார். உங்களை அரவணைத்துக் கொள்வார். உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஜெபிப்புமா. நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு கூர்ந்த தெய்வமே, நாங்கள் உண்மையில் அன்பு கூறுவதற்கு முன்பாகவே எங்களில் முந்தி அன்பு கூர்ந்த ஆண்டவர். நாங்கள் பாடினதை போல உங்களுடைய அன்புக்கு ஆழம், உயரம், நீளம், அகலம் எதுவுமே சொல்ல முடியாத ஆண்டவரே, அளவில்லாத அன்பை எங்கள் மேல் நீர் வைத்து கல்வாரி சிலுவையில் அந்த அன்பை வெளிப்படுத்தி உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை ஊற்றி கொடுத்தீர். நீர் ஊற்றியது இரத்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்பை ஊற்றி கொடுத்து, கடைசி சொட்டு அன்பையும் ஊற்றி கொடுத்து எங்களெல்லாம் மீட்டு இன்னைக்கு ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீரே. கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரப்பா. மட்டுமாய் கிருபையாய் எங்களை நடத்தி வழி நடத்தி ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமந்து ஆண்டவர் இந்த கால வேளையிலும் ஜீவனோடு இந்த நாளை பார்க்க உதவி செய்தீரே. நன்றி 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 நன்றி. உடைய அன்புக்காக நன்றி. தொடர்ந்து அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே, உம்மில் நாங்கள் அன்பு கூர்ந்து உம்மோடு உறவாட, உம்மோடு நேசிக்க, உம்மோடு பேச, உம்மோடு பழக, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பு பிள்ளைகளுக்கும் பிரசங்கிக்கிற அடியனுக்கும் அந்த கிருபைகளை இன்றைக்கு தேவன் தருவீராக. கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ அன்பினால் நிரம்பி இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.